மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொல்லியிருப்போம். இந்த வீடியோல அதுக்கான செகண்ட் சொல்யூஷன் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, செகண்ட் சொல்யூஷன் என்ன ப்ரோ பண்ணணும்? செகண்ட் சைக்கலாஜிக்கல் சொல்யூஷன் வந்து டிஜிட்டல் ட்ரிகர்ஸை எலிமினேட் பண்ணிட்டு நம்மளோட என்வாயர்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். என்ன ப்ரோ அப்படின்னா என்னது ப்ரோ? அதாவது இப்போ பொதுவாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது, ஒரு வேலையில் இருக்கும்போதோ அல்லது யாரு கூடயாவது பேசிகிட்டு இருக்கும்போதோ சடனாக நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்தால் உடனடியாக நம்மள அறியாமலே நம்ம ஃபோனை போய் எடுத்துருவோம். இதுக்கு பேர் வந்து ரியாக்டிங் சைக்கலாஜிக்கல் கியூஸ். அதாவது இப்போ நீங்கள் வெளியே நடந்து போயிட்டு இருக்கீங்க, சடனாக பின்னாடி இருந்து யாரோ கை தட்டினாங்கன்னாலோ அல்லது விசில் அடிச்சாங்கன்னாலோ அது அவங்க நம்மளை கூப்பிடுறாங்களோ இல்லையோ நம்மளை அறியாமல் நம்ம திரும்பி பார்ப்போம். அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே என்னன்னா மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது வேற யாருக்கோ வந்திருந்தா கூட நம்ம பார்வை திடீர்னு நம்ம நமக்கு வந்திருக்கோ அப்படின்ற ஒரு இது போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டோனும் மற்றவங்க டோனும் ஒரே மாதிரி இருக்கும் போதும் அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம சும்மாவே பேசிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தா கூட நம்ம பார்வை அதுல போகும். இல்லைன்னா வைப்ரேட் அடிச்சா கூட உடனடியா என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டிமுலை ஒன்று வந்து உருவாகும். இப்ப இந்த ஸ்டிமுலைய வந்து உடைக்கணும். இதை வந்து நமக்கு வரவிடாம பண்ணணும். அதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைலண்ட்ல போறது. இப்ப யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கும் போதோ வேலையில இருக்கும் போதோ மொபைல வந்து சைலண்ட்ல போடணும். இல்லைன்னா நோட்டிபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ப்ரோ, இப்போ சைலண்ட்ல போடுறது ஓகே, பட் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சில கால் பண்ணியெல்லாம் நம்ம சைலண்ட்ல போட்டோம்னா அது கரெக்டா வருமா? நான் கால் சொல்ல வரல, நான் சொல்ல வர்றது வந்து சைலண்ட் பண்ணணும் அப்படின்றது ஓவரால் சைலண்ட் இல்லை, தேவையில்லாத ஆப். இப்ப நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் இருக்குல்ல, அதுதானே நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சு நம்மள அதுல மூழ்க வைக்குது. அப்ப அந்த ஆப்ஸோடைய நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்றது தற்காலிகமா. அதாவது நம்ம வேலையில இருக்கும் போதோ அல்லது மத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும் போதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடிக்கடி போன் எடுக்கிறத வந்து தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. உண்மையிலேயே போன் அடிக்கும் போது மட்டும் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எமர்ஜென்சின்னா எனக்கு மெசேஜ் பண்ண வேணாம், காலே பண்ணிருங்க. ஒருவேளை இம்பார்ட்டன்டான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மெயில்ல அனுப்பியிருந்தா கூட எனக்கு கால் பண்ணி நீங்க அதை தெரியப்படுத்துங்க, அப்பதான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்றத உங்க சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் வந்து தெரியப்படுத்து. ஒரு காலத்துல எல்லாத்துக்குமே கால் தான் பண்ணாங்க, இப்போதான் எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அதனால கால் தான் ஃபர்ஸ்ட், டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான். ஓகே ப்ரோ. ஏன் கால் தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம்னா இப்ப மத்த நேரங்கள்ல சாதாரணமான நோட்டிபிகேஷன் கூட, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி மெசேஜ் தான் வந்துருக்கும், ஆனா அது இம்பார்ட்டன்டான மெசேஜா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம கை சும்மா இருக்குமா, சரி வந்தது வந்துட்டோம், உள்ள ஒரு லைட்டா போய் என்ன வீடியோஸ் போட்டிருக்காங்க மீம்ஸ் பார்த்துட்டு வருவோம், அந்த மாதிரி மைண்ட் டைவர்ட் ஆயிரும். அப்ப இதை தடுக்கிறதுக்கு சைலண்ட் தான் ஃபர்ஸ்ட் வழி. ஸோ இதை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுடைய அட்டானமி, டிசிஷன் மேக்கிங் பவர், இந்த ரெண்டையுமே வந்து ரீகெயின் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மூளையினுடைய முன்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ், இதுதான் நம்ம லாஜிக்கா சிந்திக்கிறதுக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் உறுதியாகவும் உதவியாகவும் இருக்குது. இப்ப நம்ம பண்றது தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடியது இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான். அதிகமா மொபைல் அடிக்ட் ஆனவங்களுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து மழுங்கி போயிருக்கும், அது சரியா வந்து பயன்படாது. அப்பதான் வந்து போனை அடிக்கடி யூஸ் பண்றது, நம்மளை அறியாம நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மளை கட்டுப்படுத்த முடியாம நம்ம தொடர்ச்சியா வந்து மொபைலை யூஸ் பண்றதெல்லாம் நடக்கும். இப்ப ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸை மீட் எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெர்ச்சுவலா, அதாவது இப்ப மொபைல் இருக்குன்னா அதையே வந்து தள்ளி வச்சிடுறது, நம்ம மொபைல் இல்லாம இருக்க பழக ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற பகுதிக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைச்சு அந்த பகுதி நல்லா சிந்திக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நம்ம மொபைல் எடுக்கக்கூடாது, இப்பெல்லாம் மொபைல் எடுத்தோம்னா நம்ம நேரம் தான் வீணாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து எடுக்கிறதையும் வந்து கைவிட்டுருவோம், மொபைலை கையில எடுக்காம அதை தவிர்க்கவும் ஆரம்பிச்சிருவோம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க தேவையில்லாத ஆப்போடைய நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றது. அதே மாதிரி இப்ப கேம் ஆடுறீங்க அடிக்கடினா அந்த கேமிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். கேம்ன்றது ஒரு சில பேர் மைண்ட் டைவர்ட்காகவும் விளையாடுவாங்கல்ல. கேம் அப்படின்றது நீங்க வந்து நிஜத்துல விளையாடுறீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஆனா நீங்க கேமை வந்து டிஜிட்டலா ஆடும்போது மென்டல் ஹெல்த்துக்கு அது ப்ராப்ளம் தான், பிளஸ் பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்ப
இப்ப நீங்க ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அப்ப போய் நீங்க மொபைல் எடுத்து கேம் ஆடுனீங்கன்னா தற்காலிகமா அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும். தீர்வு அப்படின்னு சொல்றதை விட அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்ச நேரம் வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நீங்க மொபைல வச்ச உடனே உங்களுக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து நின்றுரும். அந்த பிரச்சனை எங்க முடிஞ்சதோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அங்கேயே மறுபடியும் ஆரம்பிச்சு நிற்கும். அந்த பிரச்சனையை நம்மளால முடிக்கவே முடியாம போயிடும். இதே நீங்க பிசிக்கலா போய் ஆடும்போது உங்க ரத்த ஓட்டம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க டிஜிட்டலா ஆடாம வெளியே ஆடுறதுனால பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற பகுதி வலுப்பெற ஆரம்பிக்கும். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை திறன் உங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷன், ஒரு ஐடியா கிடைக்கும். மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். அதனால ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால தான் நான் கேமிங் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். கேமிங் ஆப்ஸை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வேற வழியே இல்லை. போர் அடிக்கும் போது வெளியே போய் விளையாடுவோம், இல்லைன்னா தானா பால் எடுத்து செவுத்துல அடிச்சாச்சு ஆடுவோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இந்த இம்பல்சிவ் என்கேஜ்மெண்ட் சைக்கிள் அதை வந்து உடைக்கிறது. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸா பண்ணிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல நமக்கு வந்து மெசேஜ் வருதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம், அதுல மூழ்க ஆரம்பிப்போம். அப்ப என்ன நடக்கும், அது இப்ப என்ன மெசேஜ் அப்படின்றத மட்டும் படிச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இப்ப மறுபடியும் நம்ம அந்த ஃபோக்கஸா வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. இப்ப நீங்க தூங்கி இருக்கீங்க, 10 நிமிஷம் தூங்கி இருக்கும் போது உங்களை எழுப்பிட்டு தூங்கி இருக்கீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப ஆமா தூங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. மறுபடியும் தூங்கிட்டீங்க, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தூங்குறேன் அப்படின்னு எழுப்பி கேட்டுட்டே இருந்தா அப்ப நீங்க என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு தூக்கம் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரிதான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அடிக்கடி வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் மெசேஜஸ் இதெல்லாமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறனால உங்களை அறியாத இனம் புரியாத கோபம் எரிச்சல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து பிளட் ப்ரெஷர் வர்றது, அதாவது பிசிக்கல் ஹெல்த்தை வந்து பாதிச்சிரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா மொபைல வந்து நீங்க வேலை செய்யும் போது ஒதுக்கி வச்சிடணும். அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அதை சைலண்ட்லையும் போட்டுறணும். இம்பார்ட்டண்டான கால்ஸ் அதை மட்டும் அட்டன் பண்ற மாதிரியான வசதியை மட்டும் நீங்க வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்றதன் மூலமா மொபைல் அடிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால வெளியே வர முடியும். சரி, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. மொபைலை நாங்க தள்ளி வைக்கிறோம்லாம் சொல்லிட்டீங்கல்ல, மொபைல்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ண முடியும்? மொபைல்ல தான் வேலையே இருக்கு, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? மொபைல்ல தான் வேலையே இருக்குன்னா பவுண்டரி செட்டிங். நான் ஏற்கனவே இந்த ஆக்குபேஷனல் பேர்ன் அவுட், அதாவது வேலைப்பளுனால வரக்கூடிய மன உளைச்சலை தவிர்க்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணு இந்த பவுண்டரி செட்டிங். பவுண்டரி செட்டிங் அப்படின்னா இதுல எப்படி பயன்படும் அப்படின்றத சொல்றேன். இப்ப நீங்க மொபைல்ல தான் வேலை இருக்கு, அப்ப நீங்க உங்க கூகுள் மீட்ல வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், மெயில் அனுப்பணும் அப்படின்னா அதை தவிர மற்ற ஆப்ஸை வந்து ஸ்லீப் மோட்ல வந்து போடுறது. அதுல இருந்து எந்த விதமான நோட்டிபிகேஷனும் வராத மாதிரி. அதே சமயம் சில லாக்கிங் ஆப்ஸ்லாம் இருக்கு, அதாவது 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இந்த ஆப் லாக்ல தான் இருக்கணும், நினைச்சாலும் ஓபன் பண்ண முடியக்கூடாது. அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்றதன் மூலமா இப்ப 10 to 1 உங்களுக்கு வேலைன்னா மொபைல்ல அப்ப மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களால வேலை பார்க்க முடியும். ஃபோக்கஸா பார்க்கும்போது உங்க வேலையும் வேகமாகவும் முடியும், உங்களுக்கு ப்ரெஷரும் வராது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நீங்க மற்ற ஆப்ஸை போய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் தானா உருவாகாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப சுகரே எடுக்கக்கூடாது, டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்துல போய் ஸ்வீட்டை காமிச்சா என்ன நடக்கும்? அதை சாப்பிடணும்னு தோணும். ஆனா அதை தவிர்த்து வச்சுட்டா, அதை ஒளிச்சு வச்சு உங்க கண்ணுக்கே தெரியாம பண்ணிட்டா அது தெரியாத வரைக்கும் உங்களுக்கு அதுல அது மேல பெருசா ஐடியாவே வராது. நம்ம பார்த்தாதான் நமக்கே தோணும் சாப்பிடணும்ன்ற ஐடியாவே. அதேதான், நீங்க மொபைல்ல தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து டீப் ஸ்லீப்புக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது போடும்போது அந்த நேரத்துக்கு நீங்க நினைச்சால், அதாவது அது வந்து காமிக்காம அந்த ட்ரிகர் இல்லாம நீங்க அதை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வராம போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இது குறைஞ்சிரும். இதுதான் வந்து டிஜிட்டல் ட்ரிகர்ஸை வந்து எலிமினேட் பண்றது. அதே சமயம் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. இதுதான் வந்து 2வது சொல்யூஷன். இன்னும் 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு. அது வர்ற 3 வீடியோஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா போன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஹெல்ப் ஆயிருக்கும். இல்ல அது செட் ஆகலைன்னா இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இந்த சொல்யூஷன்ஸ்ல எல்லாம் கேட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.